ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். காலையில் டைம் பார்த்தீங்கன்னா இல்லை பாருங்கள், மணி வந்துட்டு 6:45 ஆக போகுது. அதுக்குள்ளே என்னென்ன வேலை பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. கோஸ் பொரியலுக்கு கட் பண்ண எடுத்து வச்சாச்சு. அரிசி வந்து வாஷ் பண்ணணும். ஒரு பக்கம் பால் காய்ஞ்சிட்ருக்கு, அரிசி தண்ணி கொதிக்க போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீட்டெல்லாம் பண்ண மறந்தே போயிட்டேன். காலையில் வந்துட்டான். அதுக்கு முன்னாடியே இருந்துச்சுட்டேன். இங்கே பாருங்கள், முன்னாடியே இருந்துச்சு. வாஷிங் மிஷின் போட்டு வாஷிங் மிஷினில் துணியே வந்து மூடி மூடிடுச்சு. இதெல்லாம் எடுத்து காய போகிறதுக்கு எடுத்து போட்டுட்ருக்கேன். காலையில் 9 மணிக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சிடணுங்க. ஏன்னா இன்றைக்கி எனக்கு வேலை இருக்குது. அந்த வேலைக்கு வேலை செஞ்சுட்டு வரணும். அதனால் காலையில் எழுந்திரிச்சு எல்லாத்தையும் அவள்தான் நீ துணியே இதெல்லாம் நீ துணியே இதை காய போடணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிச்சன் எவ்வளோ க்ளீனாக இருக்குது. நைட்டெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டேன்னா கிச்சன் கரண்ட் க்ளீனாக தான் அங்கே இருக்கும். அப்படியே நான் வாஷ் பண்ணி வச்சுருந்தாலும் இந்த இடத்துல வாஷ் பண்ணி வச்சுருப்பேன். அதை எடுத்து வச்சுருக்க மாட்டேன். அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வேலையை விட்டு வந்தால் எடுத்து வச்சுருவாங்க. ஏன்னா இந்த இடத்துல எல்லாம் ஒரு மாதிரி ஈரமாக இருக்கும்ல, அதனால் ஈரமாக இருக்கிறது இந்த வெள்ளை வெள்ளையாக இருக்கிறதெல்லாம் இது கொஞ்சம் இங்கெல்லாம் ஒரு பள்ளமாக இருக்கும், இங்கே ஒரு பள்ளமாக இருக்கும். அதனால் வருவேன். நேற்று நைட்டு வச்சு எடுத்தது கூட இன்னும் காயவே இல்லை. இங்கே ஒரு பள்ளமாக இருக்கும். சரியாக வந்து கட்டாமல் இருக்குங்களா. சரி, ஓகே. நெக்ஸ்ட் என்னென்னு பார்ப்போம். அரிசி எடுத்து உள்ள இருக்கணும். அதனால் அரிசி கழுவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வளர்க்குறோம்ல பாப்பா, இவங்க தண்ணியை மாற்றணும். இவங்க தண்ணி வந்து நைட் ஆனால் எடுத்து வச்சுருவோம் வெளியே. அது காலையில் வந்து வேறு தண்ணி மாற்றணும், புது தண்ணி. இதை மாற்றிட்டு வரும். காலையில் போகிற விளையாட்டு தண்ணிக்காக தான் இப்போ இப்படி அழிஞ்சிட்ருக்காங்க. இந்த பதத்தை தண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சா குஷியாகிடுவாங்க. தண்ணி வச்சாச்சா ஜாலியாக விளாடுவாங்க. அவங்களுக்கு குஷியாயிடும் குளிக்க போகிறது. இதெல்லாம் ஊஞ்சல் விளாட்றது என்ன போயிட்டு எல்லாம் பண்ணுவாங்க, ஜாலியாக இருப்பாங்க. இப்போ காலையில் என்ன பண்ணுறோம் பாருங்கள். எல்லோரும் வீட்லேயும் கோஸ் வேறு மாதிரி பண்ணுவாங்க. இப்போ நாங்கள் பண்ணுவோம் என் பசங்களுக்கு ஏற்ற மாதிரி. ஆயில் விட்டுட்டு இவ்வளோ கோஸ் இருக்கா, இந்த பாத்திரம் ஃபுல்லாக கோஸ் இருக்கா. போயிடுச்சு. கோஸ் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ சால்ட்டு போடலாம். நான் ஏன் பேசுறது வந்து வீடியோவில் கேட்கலன்னா, காலையில் வேறு அதில் வந்துட்டு எனக்கு ரொம்ப வந்துட்டு கோல்டாக இருக்கிறதால வந்துட்டு நல்லா வாயை ஓப்பன் பண்ணி அந்த பேசுகிறதே வந்து சரியாக புரியாதெல்லாம் அது மாதிரி தான் இருக்குது. அதனால் வந்துட்டு என்னால் சவுண்டாக பேச முடியல. இப்போயுமே எனக்கு வந்து நான் பேசுகிறது வந்து வார்த்தைலாம் வேறு மாதிரி உங்களுக்கு கேட்குமான்னு நினைக்கிறேன். ஏன்னா சில வார்த்தைகள்லாம் பேச முடியலை. இப்போ உப்பு போட்ட பிறகு நல்லா கிளறி விட்டுட்டு அதை மூடி போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அதில் வந்துட்டு என்ன பண்ணலான்ட்டு பார்க்கலாம். பசங்களுக்கு வந்துட்டு இந்த பருப்பு அதெல்லாம் போட்டு வேக வைக்கிறது வந்துட்டு எதாக இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு இஷ்டம் இருக்காது. அதனால் வந்து தான் நான் வந்து இதுமாரி செஞ்சு கொடுத்துருவேன். இதுமாரி செஞ்சால் சாப்பிடுவாங்க காய். அது வந்து காய் சாப்பிடணுன்றதுக்காக பண்ணுறது தாங்க இது.
வேறு ஒன்றும் கிடையாது. அதை வந்து மூடி வச்சிடலாம், அவ்வளோதான். அடிக்கடி ஓப்பன் பண்ணி கொஞ்சம் கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் மூடி விடுங்க. ஏன்னா வந்து அடி பிடிச்சிடும் சீக்கிரமாக. ஏன்னா இந்த பாத்திரத்தில் அடி பிடிச்சிடும். நீங்கள் எந்த பாத்திரம் யூஸ் பண்ணுறது தெரியாது, ஆனால் காயினாலே சீக்கிரம் அடி பிடிச்சிடும். அதுக்கப்புறம் இது கொஞ்சம் செவக்க வரவும் வந்துட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் சேர்க்க வேண்டிய மசாலாலாம் சேர்த்து அதுக்கப்புறம் வந்து கிளறி விட்டுடலாம். இது ஃபஸ்ட்டு மூடி வைக்கிற இடத்துல கொஞ்சம் நல்லா வெந்து வர்றதுக்கு தான். இதெல்லாம் வந்துட்டு பாதி ஆஃப் பாயிலாக இருந்தால் பசங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால் நான் வந்து திருப்பி மூடி வச்சு நல்லா வேக வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு சேர்க்கலாம் தான் வாங்க பார்க்கலாம். இது வந்து மல்லித்தூள், அவ்வளோதான். இப்படி செஞ்சால் தான் பசங்களுக்கு இருக்குது. நம்ம பருப்பு போட்டு டேஸ்ட்டாக அப்படி இப்படிலாம் பண்ணாதான் பிடிக்காது. எங்களுக்கு வந்து சிம்பிளாக இப்படி போட்டு நல்லா வதக்கி நல்லா சுண்டை வதக்கி பொரிச்சு கொண்டு வந்துடணும். இல்லைன்னா வந்துட்டு கோஸில் வந்து பக்கோடா போட்டு வந்துடணும். இது மட்டும் தான் இவங்க சாப்பிடணும். இது ஸ்ட்ரென்த்து கிடைக்குமா என்னன்னா தெரியாது. அதனால் பசங்க வந்து இது சாப்பிடுவாங்க, எல்லாம் இந்த காயே சாப்பிட மாட்டாங்க. அதனால் இப்படி தான் செஞ்சு தருவோம். இதை நல்லா வதங்கட்டும். இப்படியே நம்ம வந்துட்டு வதங்கலாம். இது பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒன்றுமே கிடையாது. காயை மட்டும் வெட்டினா போதும். வெட்டிட்டு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு போட்டு காயை வந்து உப்பு போட்டு பரட்டி அதுக்கப்புறம் மிளகாத்தூள் போட்டு மஞ்சள் போட்டு பரட்டி நல்லா அது வந்து சுண்டை வதங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணி எடுத்து வச்ச வேண்டியது தான். இப்போ வேலை சின்ன வேலை. உருளைக்கிழங்கு பொரியலோட சேம் மெத்தட். மதியத்துக்கு சாப்பாடு ஆக்கிறதுக்கு இப்போ அரிசி ஊற வச்சிடறேன். ஏன்னா வந்துட்டு அரிசி வந்து ஊற வச்சு தான் வடிக்கணும். நான் வந்துட்டு மறந்து போயிடுவேன். இப்போ ஊற வச்சிட்டேன்னா ஒரு 11 மணிக்கு நான் வந்து வடிச்சிடுவேன். இல்லை ஒரு 10:30 போல் வடிச்சிடுவேன். அதனால் இப்போ வந்து ஊற வைக்க போகிறேன். அப்புறம் இது பார்த்திங்கன்னா யாருக்கும் கண்டிப்பாக தெரியும். இந்த பாத்திரத்தை பார்த்து இது வந்து நம்ம பப்பீஸுக்கு தான். இப்போ வந்து சாப்பாடு வடிச்சிடுவோம் காலையிலேயே. ஏன்னா வந்து 9 o'clock அவங்களும் சாப்பாடு போடணுமா. இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு இதில் பாத்திரத்தில் வந்துட்டு ஒரு அடுப்பில் வச்சு வடிச்சிடுவேன். ஓகே, சாப்பாடு வடிச்சாச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணலாம். எவ்வளோ சுருங்க வதங்கிடுச்சு. எங்கள் கடையில் வந்து இதுமாதிரி செய்யும். நம்ம அடிக்கடி வந்துட்டு கிளறி விடணும். நம்ம அடிக்கடி கிளறி விட்டாலுமே அது மாதிரி செய்ய தான் செய்யும். உங்களுக்கு வேறு பாத்திரமாக இருந்தால் பார்த்து கிடைக்கும். நல்லா வதங்கிடுச்சு. ரெடி. பசங்க கிளம்பிட்டோம்னுமே நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுறது மாடியை நான் சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டேன். அதோட க்ளீன் பண்ணிவிட்டு வாஷிங் மிஷினில் போட்டு துணி எல்லாம் காய போட்டுட்டு எல்லாத்தையும் அலசி விட்டுட்டு மாடியை கழுவி விட்டுருவோம். ஒரு வாட்டி கழுவி விட்டுட்டு மூச்சாச்சு. எல்லாத்தையும் துவைச்சதெல்லாம் வந்துட்டு காய போட்டாச்சு. அடுத்து நம்மளுக்கு வந்துட்டு என்னென்னா வீடியோ பாருங்கள், சுத்தமாக க்ளீன் பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க மார்னிங். அதுக்கப்புறம் மதியத்துக்கு வேண்டியதை நம்ம பண்ண வேண்டியதான், வேறு ஒன்றும் கிடையாது. மதியத்துக்கு வந்துட்டு அரிசி ஊற வச்சுருக்குமா, சாப்பாடு வச்சுக்க வேண்டியதான். இப்போ வந்துட்டு பசங்களை அவர் விட போயிருக்காரு. அவர்கிட்ட வந்தனையும் வந்துட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இருக்கிற வேலையை பார்க்க வேண்டியதான். தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.